எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, சிறகடித்து பறக்கக்கூடிய பாலூட்டி. சிறகடித்து பறக்கக்கூடிய பாலூட்டி வௌவால். வௌவால். இரண்டாவது கேள்வி, மரங்களை அழிப்பதால் எதன் அளவு அதிகரிக்கும்? கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கும். ஏன்னா மரங்கள் சுவாசிக்கிற வாயு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அது கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து நமக்கு ஆக்சிஜனை தருகிறது. அப்போ மரங்களை அழிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கும். மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் சமுதாய காடுகள் திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் சமுதாய காடுகள் திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1976. புலி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. புலி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1973. அடுத்த ஐந்தாவது கேள்வி, ஆலிவர் ரிட்லி ஆமைகளின் இனப்பெருக்க இடம். ஆலிவர் ரிட்லி ஆமைகளின் இனப்பெருக்க இடம் ஒடிசா. சிவப்பு புள்ளி விவர புத்தகம் என்பது. சிவப்பு புள்ளி விவர புத்தகம் என்பது அழிந்து வரும் விலங்கினம் பற்றியது. அழிந்து வரும் விலங்கினம் பற்றியது. அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர். சலிம் அலி. சலிம் அலி. எட்டாவது கேள்வி, மயில்களுக்கான சரணாலயம் உள்ள மாவட்டம். மயில்களுக்கான சரணாலயம் உள்ள மாவட்டம் திருச்சி. திருச்சி. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை 106. 106. அடுத்து, பசுமை அமைதி என்ற அமைப்பு எதை வேட்டையாடுவதை தடுக்க அமைக்கப்பட்டது? பசுமை அமைதி என்ற அமைப்பு எதை வேட்டையாடுவதை தடுக்க அமைக்கப்பட்டது? திமிங்கலம். திமிங்கலம். கண் கோளம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 3. 3. அடுத்து, பன்னிரெண்டாவது கேள்வி, கூம்பு மற்றும் குச்சி செல்கள் எந்த உறுப்பில் இருக்கும்? இதுக்கு சரியான விடை கண். கூம்பு மற்றும் குச்சி செல்கள் கண்ணில் இருக்கும். அடுத்து 13வது கேள்வி, ஓசோனின் நிறம். ஓசோனின் நிறம் நிறமற்றது. அடுத்து, நைட்ரஜன் ஆக்சைடுகளின் முக்கிய விளைவு. நைட்ரஜன் ஆக்சைடுகளின் முக்கிய விளைவு அமிலமழை. அமிலமழை. மனித உடலில் காணப்படும் நீளமான எலும்பு. மனித உடலில் காணப்படும் நீளமான எலும்பு தொடை எலும்பு. ட்ரிப்னோசோமோ கேபியன்ஸ் ஆல் ஏற்படும் நோய். ஆப்பிரிக்காவின் உறக்க நோய். காக்கஸ் என்பது. காக்கஸ் என்பது உருளை வடிவம். உருளை வடிவம்.
பொருந்தாததை தேர்ந்தெடு. புல் புல். தாவரங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக பிரிக்கலாம். அடுத்து, புகைத்தலினால் டேஸ் வகையான புற்றுநோய் ஏற்படுகிறது? 40 வகையான புற்றுநோய் ஏற்படுகிறது. காஸ்மாஸ் என்பது எந்த மொழிச்சொல்? காஸ்மாஸ் என்பது எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். பால்வழி அண்டம் எத்தனை மில்லியன் வருடங்களுக்கு முன் தோன்றியது? பால்வழி அண்டம் என்பது எத்தனை மில்லியன் வருடங்களுக்கு முன் தோன்றியது? 3 மில்லியன் வருடங்களுக்கு முன் தோன்றியது. ஒளியானது வினாடிக்கு எந்த வேகத்தில் பயணிக்கும்? அதாவது சவுண்ட். இது வந்து லைட்டு கிடையாது, சவுண்ட். 330 மீட்டர். சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியனின் சதவீதம் என்ன? சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியனின் நிறை, சூரியனின் சதவீதம் 99.8%. மிகவும் வெப்பமான கோள். மிகவும் வெப்பமான கோள். வெள்ளி வெள்ளி. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.